அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா மிக்சர் தாங்க செய்ய போறோம். இனி மிக்சர்லாம் நீங்க கடையில போய் வாங்க தேவையே இல்லைங்க, வீட்டிலேயே சுலபமா செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு மிக்சர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஓமப்பொடி பொரிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, ஜலிச்சு சேர்த்துருக்கிறோம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கணும். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஓமத்தை 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கசக்கி அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கோங்க. அல்லது அரைச்சி கூட மிக்சியில் அரைச்சி கூட அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஓம தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய வச்ச எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் இருந்தால் கூட பட்டரை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு அப்புறம் கையில் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும், அந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுக்க அப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு சட்டியில் இந்த மாதிரி முறுக்கு உலக்கு அச்சை எடுத்துக்கோங்க. அதில் மிக்சருக்கு போடுற அச்சை வச்சுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் காஞ்ச உடனே பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடலாம். நுரை அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே திருப்பி போட்டு நுரையெல்லாம் அடங்கிருச்சு, இப்போ எடுத்துருங்க. அடுத்து காராப்பூந்தி பொரிக்க போகிறோம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து ஜலிச்சு சேர்த்துருக்குறோம். 1/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம், அதையும் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சமையல் சோடா தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ காராப்பூந்திகளை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா இந்த பதத்துக்கு காயணும். போட்ட உடனே ஒரு சொட்டு மாவு எடுத்து போட்டு பாருங்கள், உடனே மேலெழும்பி வரும். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்டில் இருக்கும், அல்லது பூந்தி கரண்டி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஊற்றி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். மாவு ஊற்றும் போது தீ கூடுதலாகவே இருக்கணும். ஊற்றின உடனே தீயை மீடியமாக வச்சுருங்க. நல்லா இதுலேயும் அந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே அது வெந்துடும். அள்ளும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த சலசலப்பு இருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோன்னு எடுத்துருங்க. இப்போ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நிலக்கடலை, பச்சை கடலை எடுத்துருக்குறோம். நீங்கள் வறுத்த கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த தோல்லாம் வெடித்து வரும், அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் எடுத்துக்கோங்க. 10 பூண்டை நச்சு வச்சுருக்கோம் தோலோட, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க. பொரிகடலையும் பொரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்குறோம். கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறோம், அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப பொரிச்சுக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறோம், அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். ஊற வச்சு ஒரு துணியில் போட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்தி வச்சுருக்கிறோம். அந்த கடலைப்பருப்பை பொரித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் அவலை பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஓமப்பொடி, காராப்பூந்தி, கடலைப்பருப்பு, வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, பொரிகடலை, நிலக்கடலை, அவல், முந்திரி பருப்பு, கார்ன் சிப்ஸு, இது எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. ஒன்றா 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பும் காரமும் எல்லா பக்கமும் படும்படி நல்லா அப்படி இது மாதிரி குலுக்கி விட்டுருங்க. உப்பும் காரமும் எல்லா பக்கமும் பரவி சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.